அதை உயர்த்தி பார்த்தால் சரி, இவை வீடுகள். மியா மெக்டொனால்ட்ஸ் பாணி வீடு செய்ய போகிறார் மற்றும் ட்ரேசி பாஸ்கின் ராபின்ஸ் வீடு. சரி, என் பொம்மை எனக்கு சாஸ் கொண்டு வந்தது. அது ஒரு சிறந்த யோசனை. இந்த வீட்டை வண்ணம் பூசுவது. வாவ், மஸ்டர்ட் மற்றும் கேட்சப் முடிந்தது. உன்னால் என்ன? நான் ஹேர் ட்ரையர் கொண்டு ஐஸ்கிரீமை உருக்குகிறேன். வாருங்கள், முடிந்தது. இப்போது அதை வீட்டின் மீது ஊற்றுகிறேன். இது இப்போது இளஞ்சிவப்பு. ஓ, நான் ஒரு ஸ்லைடு போட போகிறேன். என் பொம்மைக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கும். வாவ், இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. பாருங்கள், நானும் ஒரு ஸ்லைடு வைத்துக் கொள்ளப் போகிறேன். நேராக ஐஸ்கிரீமில். சரி, அடுத்தது எனக்கு இங்கே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கிறது. நான் ஜன்னல் சாளரங்களை உருவாக்குகிறேன். வாவ், இது உண்மையில் அழகாக இருக்கிறது. மற்றும் ஒரு பர்கர். பாருங்கள், அந்த விதைகள் சுவர் அலங்காரமாக இருக்கின்றன. ஆசிரப்பு. என் ஜன்னல்கள் பற்றி என்ன? இந்த அழகான குலோஸை ஸ்பிரிங்கிள்களோட பாருங்க. இது அழகா இருக்குது. மேலும் என் ஜன்னல்களுக்கு சரியா பொருந்துகுது. அடுத்ததாக நான் ஒரு வஃபில் கோனை எடுத்து அதை 2 பகுதிகளாக உடைத்து வீட்டிற்கு இணைக்கிறேன். உள்ளே சில நீல கிரீம். வாவ், அழகாக இருக்கிறது. பெண்களே, நீங்கள் அருமையாக செய்கிறீர்கள். ஓ, எல்லாம் சரியாக இருக்கிறதா? வீட்டில் தீ இருக்கிறது. ஆம், நமக்கு ஒரு சிறந்த சமையலறை தேவை. நான் அதை நிறுவப் போகிறேன். ஒரு பான விநியோகிப்பான், ஒரு ஆழமான வறுக்கி மற்றும் ஒரு கிரில். என் பொம்மைக்கு இது மிகவும் பிடிக்கும். சரியானது. அவள் சிறிய அளவிலான உணவை சமைக்கிறாள். ஓ, இதை முயற்சி செய்வோம். சுவையாக இருக்கிறது. ஆனால் இப்போது எனக்கு தாகமாக இருக்கிறது. ஓ, அது என்ன? சோடா குடிப்போம். நன்றி. இப்போது நம் சமையலறை அலங்காரத்தை தொடர வேண்டும். வாவ், இது உண்மையான மெக்டொனால்ட்ஸ் போல. ஆனால் ஒரு வீட்டில் என் பொம்மை ஆர்டர்கள் எடுத்து பணம் சம்பாதிக்கலாம். வாவ், உன் முதல் வருமானம். நன்றாக. நான் மேசைகள் மற்றும் ஒரு நாற்காலி வாங்கினேன். அருமை. ஆனால் இந்த நாற்காலி கடந்த நூற்றாண்டை சேர்ந்தது. இது பாணிக்கு பொருந்தவில்லை. நாங்கள் பர்கர் போல இருக்கும் நாற்காலிகளை பெறப்போகிறோம். நான் கூட சோர்வாக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. நல்ல பர்கர். ட்ரேசி, அந்த பர்கரை எனக்கு கொடு. அடடே. சரி, இதற்கிடையில் என் பொம்மைக்காக ஒரு அழகான சமையலறை செய்வேன். எல்லாவற்றையும் அமைப்போம். இங்கே அனைத்து பொருட்களும் உள்ளன. என் பொம்மைக்கு ஐஸ்கிரீம் செய்ய இது தேவை. அவள் ஒரு நிபுணர். எல்லாமே அழகாக இருக்கிறது. இது உண்மையான ஐஸ்கிரீம் கடை. அருமை. வாவ், இதை பாருங்கள். நாங்கள் அங்கே நாணயங்களை வைக்கலாம். காத்திரு. ஒருவேளை பெரியதா? மீண்டும் முயற்சிப்போம். ஆம், அது வேலை செய்தது. நான் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கோன் பெற்றேன். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ, இல்லை. என்ன நடக்கிறது? நான் இதை சரி செய்ய வேண்டும். நமக்கு ஒரு கதவு வேண்டும்.
வாஃபிள் கோன் வடிவத்தை பாருங்கள். அது அழகாக இருக்கும். எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறேன். முடிந்தது. இனி குளிர்ந்த காற்று இல்ல. எனக்கு இப்போது ஒரு கதவும் உள்ளது, ஆனால் அது பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போல உள்ளது. இது என் வீட்டிற்கு சரியானது. அட, என்ன ஒரு கடினமான விளையாட்டு. நான் கவனம் செலுத்த வேண்டும். ஓ, தயவு செய்து என்னை தனியாக விடுங்கள். நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள். ஏன், என்ன நடக்கிறது? ஓ, மன்னிக்கவும். சரி, நாங்கள் உங்கள் வீட்டை உருவாக்குகிறோம். நாம் ஒரு விளையாட்டு தேவை. அதை பாருங்கள், கூடவே ஒரு பர்கர் படுக்கை. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? நான் ஒரு மேதை என்று நினைக்கிறேன். ஓ, உங்களுக்கு பசிக்கிறதா? நாம் என்ன செய்வோம்? உண்மையில எனக்கு தெரியும். இது உங்கள் பர்கர். உங்கள் உணவை ரசிக்கவும். சிறப்பு. இப்போது நான் என் கைபேசியில் விளையாட முடியும். மியா, ஓ, அவள் என்னை கேட்க முடியவில்லை. சரி, என் பொம்மைக்காகவும் ஒரு படுக்கை அறை செய்வேன். என் படுக்கை ஐஸ்கிரீமால் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ப முடியாதது. சுவரில் சில போஸ்டர்களை தொங்கவிட்டு, ஒரு கம்பளம், ஒரு அலமாரி, ஒரு கண்ணாடி மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் இயந்திரம். ஓ, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா? ருசிக்கவும் சில ஸ்பிரிங்கிள்ஸ் கண்டிப்பாக. அது எப்படி இருக்கிறது? ஓ, இது அழகாக இருக்கிறது. ஓ, 5 விரல் கொடுக்கலையா? சரி. பெண்களே, இது முற்றிலும் அற்புதமானது. மியா, அவள் இன்னும் எனக்கு கவனம் செலுத்தவில்லை. சரி, நான் என் 3வது மாடியை உருவாக்குகிறேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். உண்மையான விளையாட்டு பகுதி. நமக்கு கூட ஒரு ஊஞ்சல் இருக்கிறது. என் பார்வி மிகவும் உற்சாகமாக இருக்கிறாள். அற்புதம். மியா, மியா, இதற்கு நான் சலித்து விட்டேன். எனக்கு போன் கொடு. ஓ, உன் நடத்தை. வாவ், நான் இவ்வளவு நேரம் விளையாடிக் கொண்டிருந்தேன். நேரத்தை முழுமையாக மறந்து விட்டேன். அது ஒரு சிறந்த யோசனை. நன்றி. என் கண்களை குளிர்விக்கலாம். நான் நன்றாக உணர்கிறேன். சரி, 3வது அறைக்கு செல்லலாம். நான் ஒரு சினிமா உருவாக்குவேன். எல்லாவற்றையும் அமைப்போம். இந்த அலங்காரங்களை எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? எனக்கு இது அற்புதமாக தோன்றுகிறது. சில குளிர்ச்சியான வீடியோக்களை பார்க்கலாம். வாவ், எவ்வளவு உணவு! பெண்களே, நான் உங்களை பற்றி பெருமைப்படுகிறேன். இப்போது ஹை பைவ். வணக்கம். எனக்கு சாப்பிட வேண்டும். ஆனால் என்ன? சரி, ஒரு பர்கர். சரி, உங்கள் ஆர்டர் ஏற்கப்பட்டது. இப்போது என் குழந்தைகள் உங்களுக்கு சரியான பர்கரை தயாரிப்பார்கள். பால் மற்றும் மாவை கலக்குகிறார்கள். எங்களிடம் சற்று மாவு இருக்கிறது. இப்போது எங்களிடம் ஒரு பன் உள்ளது. அதை 2 துண்டுகளாக வெட்டுவோம். தயார். அனைத்து பொருட்களையும் சேர்த்து டா டா. இந்த அழகான மெக்டொனால்ட்ஸ் உணவை பாருங்கள். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. நன்றி. அப்படியா, அப்படியா, அப்படியா. வணக்கம். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ஆனால் எது? ஒரு குறுகிய கால சலுகையா? சரி, நாங்கள் அதை உங்களுக்காக செய்ய போகிறோம். முதலில் நான் ஒரு ஸ்ட்ராபெரியை நறுக்குகிறேன்.
இப்போது அதை நசுக்க வேண்டும். ப்ளூபெரிகளை நோக்கி நகர்கிறோம். சில கிரீமை சேர்த்து எல்லாவற்றையும் கலக்குகிறோம். இந்த வண்ணமயமான ஐஸ்கிரீமை பாருங்கள். ஒரு பிங்க் ஸ்கூப், ஒரு நீல ஸ்கூப் மற்றும் ஒரு வெள்ளை ஸ்கூப், அனைத்தும் ஒரு வஃபிள் கோனில். நாம் இதை முயற்சி செய்யலாம். வாவ், ருசியாக இருக்கிறது. பெண்களே, நல்ல வேலை. இந்த வீடுகள் முழுமையாக இருக்கின்றன. அவற்றை பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றன. பூனை பூனை பூனை, நீ இங்க என்ன செய்கிறாய்? என் பகுதியிலிருந்து வெளியேறு. போய்விடு. போய்விடு. ஓ இல்லை, பாவம் பூனை. அந்த கோபமான நாய் உன்னை குறைக்கிறதா? நான் உடனே உன்னை காப்பாற்றுகிறேன். வாங்க ஓடிவிடலாம். டஸ்டின், இந்த நாயை உடனே பிடித்து ஒரு கூண்டில் போடு. அது பாவம், பூனைக்குட்டியை தாக்கியது. நான் உன்னை பயப்படலை. நான் இப்போதே உன்னை பிடிச்சு ஒரு கூண்டில் போடுவேன். நீ ஓடிட மாட்டாய். நிறுத்து, நிறுத்து. என்ன யோசனை வந்திருக்கிறது? போய்விடு. இது என் நாய் பார்னி. நீ 4 கால் கொண்டவர்களை மட்டுமே காயப்படுத்த முடியும். போய்விடு, ஏழை பார்னி. நான் இதை பற்றி நினைத்தேன். நீ என்ன தெரியும்? பார்ப்போம். நாங்கள் உனக்காக ஒரு கூடம் கட்டப் போகிறோம். இது அருமையாக இருக்கும். வாருங்கள், அந்த மரத்தட்டைகளை எடுத்துச் செல்ல உதவுங்கள். வாங்க, அடிக்கிறேன். ரூப் பற்றி மறக்காமல் பார்த்து கொள்ளலாம். நிச்சயமாக. இதோ அருமை. சில விவரங்களை மேலும் சேர்க்கவும் கருவிகளை கொடு. ஓஹோ பார்னி, நீ ஒரு அருமையான நாய். நாங்கள் முடித்து விட்டோம். உனக்காக ஒரு குளிர்ச்சியான கூடத்தை நான் செய்தேன். நன்றி ஷீலா, நீங்க தான் சிறந்தவர். ஓ, என்ன நடக்கிறது? ஓ, என் பூனை குச்சிக்கு ஏற்கனவே ஒரு கோட்டை இருக்குது. என்ன அழகு. அதுதான் நான் விரும்பினேன். அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இப்போ என் பூனை குச்சிக்கு அவளோட சொந்த கோட்டை இருக்குது. ஓ, அது ரொம்ப குளிர்ச்சியா தெரியுது. நாங்க அதை அறிவோம். நாம் பூனைக்காக இங்கே ஒரு கதவை செதுக்க வேண்டும். எல்லாவற்றையும் அழகான ஒரு மண்டபத்தால் அலங்கரிக்கலாம். எதை எடுத்துக்கொள்வது? நீலச்சாயம்? ஓ இல்ல, இளஞ்சிவப்பு நல்லது. டஸ்டின், அதை அலங்கரிக்கவும். அது மிகவும் அருமை. என் பூனைக்கு இது பிடிக்கும். ஓ, அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். நாங்க இளஞ்சிவப்பு மணலை எடுத்து என் பூனையிரியை கால் தடங்களை அச்சிடுறோம். அப்படியே சில மின்மினி எழுத்து மணிகளை சேர்த்து இப்படி நாங்க அதை எபாக்சி ரெசினால் நிரப்புறோம். ஓஹோ, சரியானது. அதை திருப்பி விட்டு எல்லா அதிகமானவற்றையும் அகற்ற. ஓ ஆம் டஸ்டின், அதை பாரு. என்ன அழகான கால். இப்போது நாங்கள் அலங்கரிக்க போகிறோம். எங்கள் கோட்டை பூனையின் கால் தடங்களுடன் அலங்கரிக்கலாம். ஓ என் பூனை, இது எல்லாம் உனக்காக. வாவ், எங்களை யாரோ உளவு பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆலிஸின் அலங்காரங்கள் எவ்வளவு அருமையா இருக்கு. நான் என்ன செய்யணும்? எனக்கு தெரியும் பார்னி. அருமையான யோசனை. நாம் எல்லாவற்றையும் வண்ணமயமான ஸ்காட்ச் கொண்டு அலங்கரிப்போம். குளிர்ச்சியா இருக்கு. பிரகாசமாக இருக்குது. பார்னி, நீ அற்புதமானவன். எங்கிடம் வா நண்பா, பிடிக்கலாம், விளையாடுவோம். பிடி. நல்ல பையன். இன்னும் விளையாட விரும்புறியா? ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மரக்குச்சிகளை எப்படி பயன்படுத்துவது என எனக்கு தெரியும். நாம் அவற்றால் ஒரு ஏணி செய்யலாம். வாவ், அதை பாருங்கள். இப்போது உங்களுக்கு 2 மாடி வீடு உள்ளது. இப்போது அதை நாங்கள் வண்ணம் பூசலாம்.
வாவ் வர்சிங்க சென்ட்வே பிழுங்க மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. நன்றி ஷீலா, அது ஒரு சிறந்த யோசனை. நீங்கள் இப்பொழுது உங்கள் சொந்த கூடத்தில் வாழ முடியுது அதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல காசுக்காரர்களிடமிருந்து வேற என்னென்ன எதிர்பார்க்க முடியும்? என் பூனைக்கு எல்லாவற்றிலும் சிறந்தது கிடைக்கும். முதலில் ஒரு ஸ்லைடுடன் தொடங்குவோம். டஸ்டின் ஸ்லைடை இப்போதே எடுத்து மரத்துடன் இணைக்கவும். மாற்றுவோம். டஸ்டின் ஒரு ஹாங்கோடியன் எடுத்து உடனே ஸ்லைடில் நீந்தி செல். அது கழித்துறையை ஒரு நிமிஷம், நான் இப்போதே எல்லாவற்றையும் செய்ய போகிறேன். சரியானது. உனக்கு அது பிடிக்கிறதா பூனை? ஓ, நான் உனக்காக எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய போகிறேன் என் பூனை குட்டி. இந்த கோபுரம் கொஞ்சம் சலிப்பாக தெரிகிறது. அதை சாஸ் நகைகள் மற்றும் விலை மதிப்பற்ற கற்களால் அலங்கரிக்க வேண்டும். எனக்கு அவற்றின் முழு பெட்டி உள்ளது. இப்போது அதில் சிறிது ஆடம்பரத்தை சேர்க்கிறேன். எங்கள் கோட்டைக்கு செல்வமும் மெருகும். நான் விரும்பியபடி அது மாறியது. சிறப்பானது. பார்னி, நகராதே. நான் உன்னை ஓவியம் வரைகிறேன். இது ஒரு சிறந்த உருவப்படமாக மாறியது. இங்கே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் பாரு. உன் கூடத்தில் புகைப்படங்களை வைக்கலாம். அது மிக அருமையாக வந்தது. நீ நிச்சயமாக அழகாக இருக்கிறாய். பார்னி, உனக்கு என்ன தோணுகிறது? எனக்கு போதுமான வாவுவால்கள் இல்லை. ஓ, ஏதாவது கண்டுபிடிப்போம். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். என் பழைய ஆடைகளை பயன்படுத்துவோம். அது வேலை செய்யும். என் பழைய ஜீன்ஸில் மேலும் ஆடைகளை வைப்போம். இவ்வாறு நாம் அதை ஒரு தலையணையாக கொள்ளலாம். கொஞ்சம் மேலும். அப்படியே இப்ப உங்களுக்கு உங்கள் சொந்த படுக்கை உள்ளது. இது குளிர்ச்சியாக இல்லையா? இப்பொழுது இங்கே பொம்மைகளை தொங்க விடலாம். நீங்கள் விரும்பும் எந்த ஒன்றையும் தேர்வு செய்யலாம். என்னிடம் இந்த சிறிய தட்டு கிண்ணமும் உள்ளது. நாங்கள் உன் உணவை இதிலேயே ஊற்றுகிறோம். இப்போது நீ சாப்பிடலாம். சாப்பிடு நண்பா. அது என்ன? ஏன் இவ்வளவு பிரகாசமான மின்னல்கள்? ஆமாம், அது நல்லது. பூனை காட்டுங்க. இப்போது புலி. ஓ ஆமாம், அருமை. நான் அற்புதமான புகைப்படங்களை எடுத்தேன். நீங்கள் ஏற்கனவே ஒன்றை உங்கள் பூனையின் கோட்டையில் தொங்கவிட்டீர்கள், மிஸ் ஆலிஸ். எனக்கு முக்கியமானது என்னவென்றால் என் பூனைக்கு இது பிடிக்கிறது. ஆம், அவளுக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சோஃபாவுடன் ஒரு ஸ்கிராச்சிங் போஸ்ட் ஆர்டர் செய்றேன். ஓ ஆம், இதோ டெலிவரி. ஓ இல்ல, சத்தம் எங்கிருந்து வருகிறது? எவ்வளவு வேகமான டெலிவரி. இதை திறக்கலாம். உள்ள என்ன இருக்கிறது? அருமையான ஸ்கிராச்சிங் போஸ்ட். இப்போது பூனைக்கு இது பிடிக்கும். மேலே ஒரு மென்மையான தலையணை வையுங்கள். கண்டிப்பாக. ஆம், பிங்க் உங்களுக்கு பொருந்துகிறது செல்லமே. மதிய உணவு நேரம். இதோ உன் உணவை ருசிக்க நீ மிகவும் இனிமையாக சாப்பிடுகிறாய் என் அசீஸ். நாங்கள் விளையாட போகிறோம். எனக்கு இன்னும் சில வண்ணம் மீதம் இருக்கிறது. இரண்டாவது மாடியின் சுவர்களை வண்ணம் பூசுவோம். இங்கே ஒரு மென்மையான கம்பளம் விரிப்போம். கொள். பார்னி அதை பாராட்டினான். மேலும் எனக்கு இங்கே ஒரு மசாஜர் உள்ளது. உனக்கு மசாஜ் செய்யலாம் செல்லமே. உனக்கு பிடிக்கிறதா? அருமே. என் பூனைக்கு அவளது கோபுரத்தில் தனி படுக்கை அறை இருக்கிறது. அவள் அழகாக இருக்கிறாள். எனக்கு ஒரு பிரத்யேக மாய கொட்டைகள் உள்ளன. நீங்கள் அவற்றை பூட்டில் வைக்க வேண்டும். இங்கே மந்திரமாக பூக்கள் வளரும். என்ன அழகான ரோஜாக்கள். அவை அற்புதமாக தோன்றுகின்றன. இப்போது என் பூனை கூட பூக்களில் படுத்துக்கொள்ள முடியும். ஓ, என்ன அழகு.
நாய் கவனிக்கப்படாமல் இருக்கும்போது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஷீலா எங்கே? ஓ ஓ, அவள் அங்கே இருக்கிறாள். நீ என்ன செய்கிறாய்? நான் மிகவும் கவனம் செலுத்துகிறேன். காத்திரு. அது கொஞ்சம் நேரம் ஆகும். ஓ ஃபார்னி, நான் கான்ஸ் கண்டுபிடிச்சேன். நான் அவற்றை பின்புறத்துல வைப்பேன். நான் ஒரு குழாயையும் கண்டுபிடித்தேன். இது போல குப்பையில் அருகில். அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வா, தடைகளை கடந்து செல். பார்னி, நீ ஒரு விண்கல். ஆம், இது ஒரு புதிய சாதனை. நல்ல வேலை, நல்ல பையன். ஐயோ, இந்த துர்நாற்றம் ஏன்? மிகவும் நல்ல உணவு. ஜஸ்டின், அதை ஒரு கிண்ணத்தில் வையுங்கள். என் பூனைக்கு இரவு உணவு தேவை. மெழுகுவர்த்திகளை ஏற்றவும் உறுதிப்படுத்துங்கள். ஓ, எவ்வளவு காதலானது. அருமையாக இருக்கிறது. நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஆலிஸ், கவலைப்படாதே. நாங்கள் வருகை தந்தோம். பூனை சம்பவத்திற்காக பார்னி மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். சரி, நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம். ஜஸ்டின், உடனே பார்னிக்கு சில நல்லவற்றை கொண்டு வா. சரி, எனக்கு சிறந்த நாய் உணவு உள்ளது. உங்களின் உணவை அனுபவியுங்கள் நண்பர்களே. எவ்வளவு இனிமையான விஷயம். ஆலிஸ், எனக்கு ஹை பைவ் கொடு. வா. ஓ, அது போதும். பெண்கள் எங்களை செல்லப்பிராணிகளுக்காக அற்புதமான கூடுகளை உருவாக்கினர். உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்பதை கருத்துக்களில் மதிப்பீடு செய்யுங்கள். எங்கள் வீடியோ பிடித்ததா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள். பிறகு சந்திப்போம்.